வணக்கம். பிரகாஷ்ராஜ் அவன் ஒரு கிறிஸ்தவன். அவனோட ஆத்தாளை கிறிஸ்தவ முறைப்படி தான் அடக்கம் பண்ணியிருக்கான். பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு ஹிந்து மதத்தை மட்டும் வஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் டிக்ஷனரியில் துட்டு வாங்கிக்கிட்டு அவன் மதமாத்தம் பண்ணதுக்குண்டான வேலை அனைத்தையும் செய்தான் இந்த பிரகாஷ்ராஜுங்கவன். பெரியாரிஸ்ட்டுங்க. சரி, நீ பெரியாரிஸ்டாக இருந்துட்டு போ. என்ன சொன்னான் பெரியார் ஈவே ராமசாமி? என்ன சொன்னான்? காம மூத்த தாய் பிள்ளைன்னு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னான். உன் பிள்ளையவோ உன் ஆத்தாளோ ஒன்று சேருவியால நீ? அவன் தானே உன் கொள்கை தலைவர். ஹிந்துவா படம் நடிப்ப, ஹிந்துக்களோட பணத்தை வச்சு முன்னேறுவ, பணம் சம்பாத்தியம் பண்ணுவ. ஆனால் இந்துக்களையவே வைவ. என்ன உண்மையான பெரியாரிஸ்டாக இருந்தா நாளைக்கே பெத்த பிள்ளைய சொல்ல மாட்டேன் நான். ஆதங்கம் எங்களுக்கு. ஹிந்துக்கள்னா உங்களுக்கு அவ்வளவு எளிவால? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி படையெடுத்து வந்தாரா? தன்னுடைய தகப்பனுடைய பேச்சை கேட்டு பட்டாபிஷேகம் மறுநாள் ராஜ வாழ்க்கையை துறந்துட்டு சன்னியாசி கோலத்துக்கு வந்தாமல ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. தமிழகத்துக்கும் ராமனுக்கும் என்ன சம்பந்தமா? ராமேஸ்வரம் தெரியுமால? அதாவது உலக புகழ் பெற்றது. எங்கூர் பக்கம் சங்கரங்கோயில் தாலுகா, மேலநெல்லியனூர் ஒன்றியம், ஆராய்ச்சி வெட்டி. அந்த ஊர்க்காரங்க ஃபுல்லாக ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தான் அவங்க குலதெய்வம். ஏன் தெரியுமா? சாமலன்னு ஒன்று இருக்காங்க இந்த ஊரில். ஜடாயு அந்த ராவணங்கூட சண்டை ஓடையில் உள்ளதை சொன்னதும் சடைமங்கலத்தில் குலபாதகம் நடந்துருது. அங்கேருந்து நம்ம எப்படியாவது ஒரு பாதம் காமிக்கணுமே ராமனுக்கு அப்படின்னு ஒரு காலை உதறி விட்டதில் தான் அது ஜடாயு மலைன்னு வந்ததை இப்போ நாங்கள் சாமலைன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீ ஹிந்துக்கு ஒரு ஊருக்கு 100 பேர் இருக்குமில்ல. ராமர், ராமச்சந்திரன், ராஜேந்திரன், அந்த ராணான்னு வர பேர் பூராமே ராமனுடைய பேர். முத எழுத்து வந்துருச்சுன்னா அது இந்துக்களோட ஐதீகம். நீ கிறிஸ்துவன் ஈவே ராமசாமியோட வழியில் நடக்கவன்னுக்கிட்டு டிக்ஷனரிட்ட உன் மதத்துக்காரங்கிட்ட ஈவே வேதக்காரங்கிட்ட துட்டை வாங்கிக்கிட்டு ஹிந்து மதத்தை இழிவாக பேசுறதும், இந்து கோயில்களை இழிவாக பேசுறதும், இந்துக்களுடைய மனதை புண்படுத்ததும், வேதத்தில் சேர்க்கணும்னு நீ இந்துடியா நிற்க தெரிஞ்சு நடந்துக்கோ. இல்லைன்னா செருப்பிட்டு அபிஷேகம்தான். ஜெய்ஹிந்த், ஜெய் மாதா, ஜெய் பவானி. உன் வேலை எது அதை பாரு. ஹிந்து மதத்தை சீண்டுனா அதோட அனுபவத்தை ஹிந்து தர்மத்திலிருந்து ஹிந்துக்கள் அனைவரும் ஒன்று கூடி வெளியே நீ நடமாடணும்னா அதுக்கு அங்கிட்டு நான் சொல்ல மாட்டேன். ஜெய் ஹிந்த்.